வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு கணக்கு அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.5ல் நாம் இன்று 8வது சம் பார்ப்போம். கொடுக்கப்பட்ட f(x), g(x), h(x) ஆகியவற்றை கொண்டு f.g.h f.g.h என காட்டுக. இங்கே நமக்கு f(x), g(x), h(x) கொடுத்துருக்காங்கப்பா. இதில் ரெண்டு சம்லையும் f(x) = x², g(x) = 2x மற்றும் h(x) = x + 4. நமக்கு அடுத்த இதுலேயும் 3 சம் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றா எடுத்து நாம் ஈக்குவல் அப்படின்ட்டு காட்டுவோம். சரியாம்மா? இதில் ஃபஸ்ட்டு சம் f(x) = x - 1, g(x) = 3x + 1, h(x) = x². இதில் நாம் இந்த ஃபார்முலாவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளது எடுத்துக்கலாம்ப்பா. f காம்போ g காம்போ h ப்ராக்கெட். சரியாப்பா? இதில் நாம் f.g ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். f.gனா f(g)(x). சரியாப்பா? f(g)(x) போடும்போது f ப்ராக்கெட் g(x) உடைய மதிப்பு என்னம்மா? இங்கே 3x + 1. அடுத்து f(x) போய் பாருங்கள். f(x) இருக்கிறது என்ன இருக்குது? x - 1. அப்போ நான் இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? இந்த ப்ராக்கெட் இருக்குது அப்படியே எழுதணும். அப்போ நான் 3x + 1 - 1. இந்த -1 +1 அடிச்சுட்டா நமக்கு என்னடா இங்கே இருக்குது? 3x. சரியா? இது யாரை கண்டுபிடிச்சிக்கோம்? f.g. அடுத்து f.g.h. சரியா? இப்போ இதுக்கு பாருங்கள். இது நமக்கு என்ன வரும்? f.g ப்ராக்கெட் h(x)ன்னு வருமாப்பா. இப்போ h(x) என்னன்னு பிரதிடுங்க. f.g h(x) நமக்கு என்னப்பா வருது? என்ன கொடுத்துருக்காங்க? x². அதை போட்டுருந்தாம்ப்பா, x². சரியாப்பா? இப்போ f.gக்கு எங்கே இருக்குது பாருங்கள். என்ன இருக்குது? 3x இருக்கா? அப்படின்னா இது f.g(x). சரியா? இதுக்கு 3x இருக்கிறது என்ன பண்ண போகிறோம்? நம்ம x² சேர்ப்போம். அப்போ நான் 3x². 3க்கு 3 எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணுறோம்? x². சரியாடா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த சைட் பாருங்கள். f.g.h f.g.h இதில் ப்ராக்கெட் g.h ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். g.h = g.h(x). சரியாப்பா? இப்போ g ப்ராக்கெட் h(x) ஓட மதிப்பு நமக்கு என்ன இங்கே இருக்குது? x². அப்படின்னா x² இங்கே போட்டுருங்க. இப்போ g(x) என்ன பாருங்கள். g(x)ன்றது 3x + 1. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ப்ராக்கெட் இருக்க x² போட போகிறோம். அப்புறம் 3x² + 1. இது g.h. இப்போ அடுத்து f.g.h எப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள். நமக்கு என்னம்மா இங்கே வருது? f.g.h(x) அப்படின்னு வருதாப்பா? இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? f(3x² + 1). இப்போ f(x) நமக்கு என்ன இருக்குது? f(x)ங்கிறது x - 1அப்பா. அப்போ இந்த ப்ராக்கெட்டை x இருக்கிறத கொண்டு போய் போடுங்க. 3x² + 1 -1. இப்போ +1 -1 கேன்சல் பண்ணால் நமக்கு என்னடா இருக்குது? 3x². அப்புறம் இதுவும் நமக்கு சமமாக இருக்காம்ப்பா. இது 1னா இது 2. இப்போ 1 2 நமக்கு சமம். அப்புறம் நான் என்ன பண்ணலாம்? 1 = 2 எழுதி f.g.h f.g.h இரண்டும் சமம் எழுதி முடிச்சிடும். ஓகேவாம்மா? தேங்க்யூ.